பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி மூலமாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்லேயும், வேலை ஸ்தலத்திலையும், குடும்பத்திலையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக, நன்மைகளை கட்டளையிடுவார், நித்திய ஜீவனுக்கு நேராக அவர் நடத்துவாராக. ஆமேன். இப்போது நாம் பார்க்க போகிற வேத வசனம் மார்க்கு எழுதின 10ஆம் அதிகாரம், அதில் 18 23 வசனம் பார்க்கும் பொழுது, ஏசப்பா அக்கறையை விட்டு வழியாக நடந்து போகிறாரு, யோர்தான் அந்த அக்கறையை விட்டு. அப்போ ஒரு மனுஷன் ஏசப்பாவுக்கு முன்னால் அவரை முழங்கால் படிவிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். ரொம்ப பொறுமையாக, அன்பாக, பயத்தோடு கேட்குறான். அப்போ ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன நல்லவன் சொல்லாத, தேவன் ஒருவரே நல்லவர் அப்படின்றான். ஏன் இதை அப்படி சொல்கிறாரு? ஒருத்தன் முழங்கால் படிட்டு ஏசப்பா முன்னால் நித்திய ஜீவனை அடையும்படின்னு சொல்லி நல்ல விஷயந்தான் கேட்குறான். ஆனால் அவர் என்ன நீ நல்லவன் சொல்லாதன்னு ஏன் சொல்கிறாரு? அவனை பற்றி அவருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு. ஏன்னா அது பின்னால் படிக்கும் போது அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடனே சொல்கிறார், சரி நித்திய ஜீவனை அடையும்படி சுதந்திரிக்கும்படி என்ன செய்யணும்னு கேட்டல, எட்டர்னல் லைஃப், அதை பற்றி அவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயா என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். இவளை அறிந்திருக்கிறாயா என்றார். அப்போ அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே நான் கடைபிடிச்சிட்டு வரேன், இந்த கற்பனைகளை. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவன் மேலே அன்பு கூறுறாரு அப்படி சொன்னவொன்னே. அப்போ ஆனால் உன்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்றாரு. அப்படியே பார்க்குறான். ஏன்னா அவர் அன்பு உண்மையை தான் சொல்லுவார். அவர் சொல்கிறார், நீ உனக்கு உண்டானதை எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்றார். அப்போ உடனே அவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டானா? சரி ஐயான்னு சொன்னானா, இங்கே நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டு நித்திய ஜீவன் அடைய முடியும்னு சொல்லி பெரிய காரியத்தை கேட்குறான், மிகப்பெரிய காரியத்தை கேட்குறான், எட்டர்னல் லைஃப்பை. ஆனால் இவர் சிம்பிள் வே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உன்னுடைய இது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுண்டார். ஒன்றும் இல்லாதவனுக்கு. யாரெல்லாம் தரித்திரங்க? இந்த ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, நல்ல வீடு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, கணவனை இழந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, முதியோர் இல்லத்திலலாம் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க அப்பா அம்மாவை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆர்ஃபன் சில்ட்ரன் இருக்காங்க, திக்கற்றவங்க இருக்காங்க, இப்படி எத்தனையோ வியாதிஸ்தங்க இருக்கிறாங்க, வறுமையில் இருக்காங்க. அப்படி இருக்கவங்கள, குஷ்டரோகிகள் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறாரு, நீ தரித்திருக்கணும்னு. ஆனால் அந்த காரியத்தை, சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை, அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்கான், அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருக்கான். அதனால் அவன் மனம் கசந்துட்டு போயிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் இப்போ உபயோக பண்ணல. அவர் சொல்கிறவர் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுன்னா இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரா? அவனுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு, என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. நீ எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் விட்டுருவாரா? அப்படி கிடையவே கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நமக்காக அவர் தரித்திரர் ஆனார். நம்ம ஐஸ்வர்யம் இருக்கிறது தான். அவனுக்கு கொடுன்றார். அவன் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் பாதி முக்கால்வாசி 95%, 99%, 100% காலி ஆகும்போது திருப்பி கொடுத்துருவாருன்னு அவருக்கு தெரியல. யோபுக்கு அப்படி தான் கொடுத்தார், இழந்து எல்லாத்தையும் கொடுத்தார்ல. ஆண்டவர் அப்படி தான், இழந்துட்டுனா கொடுப்பாரு. அதை அவன் டெக்னிக் அழகாக சொல்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படி நல்ல போதகரே என்ன பண்ணணும்னு சொன்னால. அதனால தான் அப்போ என்ன சொல்கிறார், நீ என்ன சொல்லாதுன்ற உடனே சொல்கிறார். ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும்பா, நான் சொல்கிற வார்த்தையை நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அவர் உள்ளத்துக்கு நல்லா தெரியும். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஏசப்பா. அப்போ உடனே அவங்க சீடர்களை சொல்கிறார் ஆண்டவர், அவங்களுடைய டிசைபிள்ஸில், பாருங்கள், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அதுதான்
இந்த இந்த வசனங்கள் மூலமாக நம்ம எனக்கு சரி நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் சொல்கிறார், அந்த வார்த்தைகள் சத்தியமானது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம அதை உபயோக பண்ணணும். நம்மளை அவர் கைவிடாத தேவன். அவர் திக்கற்றவர்களுக்கு கொடுக்க சொல்கிறார். அப்போ கூட நம்ம வருமானத்தில் நம்ம வந்து ஏழைங்களுக்கு கொடுக்கலாம். அதிக வருமானம் வருதா, நிறைய பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுங்க. கணவன் இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, திக்கற்றவங்க, வீடு இல்லாதவங்க, தெருவில் இருக்காங்க, பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் என்ன வேணும் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, சைக்கிள் வேணுமா சைக்கிள் கொடுங்க. இந்த வேலை ஒரு சின்ன ஒரு கடை வச்சா பொழைச்சிக்கணும், பைசா கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்கான அவனுக்கு வந்து பாய் வாங்கி கொடுங்க, போர் வாங்கி கொடுங்க, மலைக்கு ஜெர்கின் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். 5 பேருக்கு பண்ணுங்கள், ஒருத்தருக்கு பண்ணுங்கள். நிறையா இருந்தால் நிறையா பண்ணுங்கள். நிறைய சம்பாத்தியம் வருது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாத்தியத்தை வந்து ஏழைங்களுக்கு கொடுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அது வந்து நமக்கு மிகவும் நன்மையுள்ளதாக முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் இந்த வார்த்தை நிமித்தம் இன்றைக்கி நமக்கு யாரெல்லாம் நல்ல வருமானம் வருதோ, நல்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, நல்ல சம்பாத்தியம் வருது, லேக்ஸ் கணக்கில் வச்சுருக்கேன், நான் கோடிக்கணக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்கும், நீடித்து இருக்கும். நோய் நொடிகள், வறுமை, பிரச்சனை, சண்டை, ஆக்சிடெண்ட்டில் சாகிறது, இல்லை எந்த இதுவும் தீங்கு உங்களுக்கு வராமல் ஆண்டவர் கட்டாயம் பார்த்துக்கொள்ளும். இது சத்தியமான வார்த்தை. நித்திய ஜீவனுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதனால் ஏழைங்களுக்கு கொடுங்க, திக்கற்றவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நித்திய ஜீவனை கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கண்களை மூடுவோமா? இயேசுவே, இதை நீங்கள் உங்கள் நாமத்தில் சொல்லிருக்கான்ப்பா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துங்க. அவங்களுக்கு வருமானத்தில் ஏழைங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்க கிருபை தாங்க. அவங்கள காத்து கொள்ளுங்க, வழிநடத்தாங்க. தடைகள் நீங்கட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், வருமானங்கள் வரட்டும், வராத இயேசு சொத்துக்கள் எல்லாம் வரட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். இயேசுவின் தலைமையில் குணமாக்குங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் செய்து ஜெபிக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.